உடன்படிக்கையின் ஆராதனை இந்த கால வேளையில் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் யாவரும் முழங்கால் படிவிடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ இருந்தவராகவே இருந்த ஆண்டவரே, நீ மட்டும் ஆண்டவரே நடத்துகிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி அப்பா. இந்த கால வேளைக்காக மக்கு ஸ்தோத்திரம். தேவரே, இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலவுமே இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே அசைவாடும்படியாக செபிக்கிறோம். இந்த மண்டலம் முழுவதுமாய் கர்த்தாவே ஆவியினால் நிரப்பி கர்த்தாவே அபிஷேகப்படியாக செபிக்கிறோம். கூடிக்க யாவரையும் நாமத்தினாலே ஆண்டவரை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தாராரே கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே, தொடக்க முடிவரைக்கும் கர்த்தாவே உடைய பிரசனம் கூட இருந்து கர்த்தாவே, உடைய அதிகாரங்கள் கூட இருந்து கர்த்தாவே, உடைய வல்லமைகள் கூட இருந்து கர்த்தாவே ஆண்டவரே நடத்தி செல்லும்படியா கர்த்தாவே இயேசுவே உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துறவர்கள் கேட்ட ஞானத்தையும் உடைய கிருபையும் உடைய பலனை கொடுத்து கர்த்தாவே நீங்க தாக்கும்படியாக செபிக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நான் யாவரும் உட்காருவோம். பாடல் புத்தகத்திலே பாடலன் 46. பாடல் புத்தகத்திலே பாடலன் 46. பாவ பாரத்தோடு அவர் அண்டையிலே வருகிறான போதெல்லாம் நம்முடைய பாவமெல்லாம் மன்னித்து காலைதோறும் அவருடைய அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை அதீதமாக நிரப்பி வருகிறதான அந்த அன்பு நிறைந்தான அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையிலே பாடி அவர் ஆராதித்து பாடுவோம். பாடுகின்றேன், நான் பாடுகின்றேன், என்னை நேசித்ததா. அல்லேலூயா, நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததா. அல்லேலூயா, நான் பாடுகின்றேன், அவர் என்னை ரட்சித்ததா. எனக்கொன்று தேவை என்று உணர்ந்து என்னுள் சமாதானம் இல்லை என்றறிந்து, எனக்கொன்று தேவை என்று உணர்ந்து என்னுள் சமாதானம் இல்லை என்றறிந்து, என் பாவத்தோடு நான் தேசத்தை வந்தேன், என் பாவம்
பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 65. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 65. நம்முடைய பாவமெல்லாம் நீக்கி அவருடைய பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை வாழும்படியாய் அவருடைய பரலோக ஆசீர்வாதம் நிறைத்து வழி நடத்துகிறான அந்த பரிசுத்தமான பரலோக தகப்பனை இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடுவோம். ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவே. ஓ எந்தன் இயேசுவே உம்புகளை பாடி போற்றி துதித்திடுவே. பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்த குனிந்த தொழுதிடுவே. பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்த குனிந்த தொழுதிடுவே. ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவே. உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு. உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரலோக ஆசீர்வாதம் நிறைத்திடுவார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரலோக ஆசீர்வாதம் நிறைத்திடுவார். இயேசுவே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. இயேசுவே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். என் ஆன்மா கர்த்தரையே மகிமைப்படுத்தி அகமகிழும். என் ஆன்மா கர்த்தரையே மகிமைப்படுத்தி அகமகிழும். என் ஆவி இரட்சகராம் தேவனிலே களி கூர்ந்திடுமே. என் ஆவி இரட்சகராம் தேவனிலே களி கூர்ந்திடுதே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. என் தேவனே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். உமக்கு என்றும் பயந்தவர்க்கு தலைமுறை தலைமுறை இறங்குகிறேன். உமக்கு என்றும் பயந்தவர்க்கு தலைமுறை தலைமுறை இறங்குகின்றேன். அகந்தையுள்ளோரை தாழ்த்துகின்றேன், தாழ்மையுள்ளோரை உயர்த்துகின்றேன். அகந்தையுள்ளோரை தாழ்த்துகின்றேன், தாழ்மையுள்ளோரை உயர்த்துகின்றேன். என் இயேசுவே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ
வல்லமையுடையவர் மகிமையான அரும் பெரும் காரியம் எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமையான அரும் பெரும் காரியம் எனக்கு செய்தார். பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்பி திருப்தியாக்கிடுவார். பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்பி திருப்தியாக்கிடுவார். என் இயேசுவே என் தேவமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. என் இயேசுவே என் தேவமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். இயேசுவேயும் திருச்சபையில் இணைத்திட்டிருமையும் அவயங்களாய். இயேசுவேயும் திருச்சபையில் இணைத்திட்டிருமையும் அவயங்களாய். உம்மிலென்றும் வளர்ந்திடுவோம் உலகிற்கு உம்மை வெளிப்படுத்திடுவோம். உம்மிலென்றும் வளர்ந்திடுவோம் உலகிற்கு உம்மை வெளிப்படுத்திடுவோம். என் இயேசுவே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ என் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். ஓ என் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். போதும். ஆண்டவர் இயேசு பேதுருவை குறித்து பேசும் பொழுது, பிசாசு உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று அந்த வார்த்தையிலே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. பிசாசு எழுந்த மாதிரிக்கு வந்து அவன் நம்மளோடு நமக்கு அவன் எந்த அவன் புடைப்பதென்றால் என்ன? சோதனைகள். இந்த சோதனைகளை கொண்டு வந்து நம்மை புடைப்பது. எந்த சோதனையும் எங்கிருந்து வருகின்றது? யாரிடத்திலிருந்து வருகின்றது? யாரிடத்திலிருந்து சோதனைகள் வருகின்றது? எந்த சோதனையுமே பிசாசு இடத்தில் தான் வருகிறது. அவனுக்கு பேரே என்ன பேர் தான்? சோதனைக்காரன் என்று அங்கே சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம்.
பிசாசு அவன் சோதிப்பவன். ஆனால் அவ்வாறான சோதனையை கூட அவன் தான் விரும்பினபடி தன்னுடைய இஷ்டப்படி தேவனுடைய ஜனங்களிடத்திலே அவன் வந்து எந்த நேரமும் என்ன வேணுமென்றாலும் இவர்களுக்கு செய்யலாம். அதாவது இவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கலாம், இவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம், இவர்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கலாம், இவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், குழப்பத்தை உண்டு பண்ணலாம், வேதனையை கொடுக்கலாம், வியாதியை கொடுக்கலாம் என்று நினைத்தபடியெல்லாம் அவன் வந்து நம்மிடத்திலே நினைத்த நேரமெல்லாம் வருவதற்கு நாம் எல்லாம் அந்த வேலி இல்லாத திறந்து விடப்பட்ட அந்த ஒரு வீட்டை போன்று இல்லாவிட்டால் ஒரு வயலை போன்று அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற வாழ்வை தேவன் நமக்கு வைக்கவில்லை. தேவன் எப்போதுமே நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கின்றார். அவரை விசுவாசிக்கின்ற, அவரை தேடுகின்ற, அவரை நம்பி வாழுகின்ற, அவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் பெரிய ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கின்றார். அந்த பாதுகாப்பை உடைத்து கொண்டு பிசாசு நம்மை நெருங்க முடியாது. வாழ்க்கையிலே சோதனைகள் என்பதெல்லாம் இந்த பூமியிலே நம்ம எல்லோருக்கும் சோதனைகள் அங்கே வருகின்றது. அதை நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த சோதனைகள் எல்லா சோதனைகளும் மனுஷருக்கு பொதுவாக நேரிடுகிற சோதனைகள் தான். அவிசுவாசியாக இருக்கிற மனுஷனுக்கு என்ன சோதனைகள் வருகிறதோ அதே போல தான் விசுவாசிகளுக்கும் அதே சோதனை தான், வித்தியாசம் என்று இல்லை. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருந்தாலும் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் என்றால் மனுஷன் அவன் வந்து வெளியே இருக்கிற மனுஷனுக்கு அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவனுக்கு நினைத்த நேரம் துன்பம் வரலாம், நினைத்த நேரம் எல்லாம் பிரச்சனை வரலாம், நினைத்த நேரம் ஆபத்து வரலாம், நினைத்த நேரம் மரணம் வரலாம், நினைத்த நேரங்கள் அவனுக்கு நஷ்டம் வரலாம், இழப்பு வரலாம். எல்லாமே அவனுக்கு திடீர் 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 என்று என்ன செய்யும்? அவனுக்கு எல்லாமே திடீர் மரணம் என்றது போல எல்லாமே திடீர் திடீர் என்று அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நடக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு பாதுகாப்பில்லை. தெய்வம் அந்த பாதுகாப்பை வைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கின்றார். அந்த பாதுகாப்பை பிசாசானவன் அதையெல்லாம் அவனுடைய இஷ்டத்துக்கும் அவனுடைய விருப்பத்துக்கும் நினைத்தபடியெல்லாம் வந்து நம்மை அவன் சோதனைக்கு உட்படுத்துவதற்கோ நமக்கு துன்பங்களை கொடுப்பதற்கோ தேவன் ஒருபோதும் விடுவதே இல்லை. ஆகையாலே தான் அவன் எந்த ஒரு வாழ்விலும் நமக்கு ஒரு சோதனையை கொடுப்பதற்கு முன்பாக அவன் தேவனிடத்திலே உத்தரவு கேட்கின்றான். நாம் அதுதான் இங்கே ஆண்டவர் இயேசு சொன்னார், உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆகையால் அவன் ஆண்டவரிடத்திலே போய் வாழ்க்கையிலே சோதனைகள் என்று சொல்லுவதெல்லாம் நான் சொல்லுவதைப் போல இந்த உலகத்திலே நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வேதனைகள், பாடுகள், இப்படிப்பட்ட எல்லாமே நமக்கு சோதனைகள் தான். கடினமான மனிதர்கள், கடினமான மனைவி, கடினமான கணவன், கடினமான பிள்ளைகள், கடினமான பெற்றோர், சிலவேளை கடினமான அவிசுவாசிகள், எல்லாமே அவ்வாறு வாழ்விலே எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்குள்ளாக ஒரு கஷ்டத்துக்குள்ளாக நம்மளை நடத்தக்கூடிய இவ்வாறான சூழ்நிலைகளை கொண்டு வரக்கூடிய அந்த மனிதர்களுக்கூடாக சூழ்நிலைகளுக்கூடாக பிசாசு அப்படியெல்லாம் கொண்டு வந்து நம்மை சோதிக்க வருகின்றான். ஆனால் அவ்வாறு வருவதற்காகத்தான் அவன் முதலாவது தேவனிடத்திலே உத்தரவு கேட்கின்றானாம். ஆண்டவர் சொன்னார், ஆனால் நான் என்ன செய்கின்றேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஆகையால் தேவன் இவ்வாறு வந்து உத்தரவு கேட்கும் பொழுது அவர் எல்லோருக்கும் அவர் என்ன செய்வதில்லை, அவன் கேட்பதற்கெல்லாம் ஆண்டவர் கொடுப்பதில்லை. உத்தரவு என்று சொல்லும் பொழுது இங்கே கொரிந்தியரை பார்த்ததை போல தேவன் திராணிக்கு மேலாய் நாம் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேராம். அல்லேலூயா. சாத்தான் வந்து நமக்கு ஒரு சோதனையை கொண்டு வரும் பொழுது நம்முடைய குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலேயோ நம்முடைய சரீர பிரகாரமான நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லா விதத்திலும் அவன் ஒரு துன்பத்தை, ஒரு சோதனையை, ஒரு பிரச்சனையை
அவன் கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது தேவனிடத்திலே போய் இந்த மனுஷனை நான் இப்படி சோதிக்கப் போகின்றேன், இந்த விசுவாசியை இப்படி நான் சோதிக்கப் போகின்றேன், இவருடைய குடும்பத்திற்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்க போகின்றேன் என்று சொல்லும் பொழுது தேவன் அதுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக, உத்தரவு கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கின்றாராம், அந்த மனுஷனுடைய திராணியை பார்க்கின்றாராம். இவன் எப்படிப்பட்டவன், இந்த சூழ்நிலையை இப்பொழுது பிசாசுக்கு அனுமதித்தால் இந்த துன்பத்திலே இவன் நிலைத்திருப்பானா, இந்த துன்பத்துக்குள்ளே இவன் வாழ்வானா, இல்லாவிட்டால் இந்த கஷ்டத்துக்குள்ளே இவன் வாழ்வானா, இல்லாவிட்டால் இந்த வியாதியிலே இவன் எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே போவான் என்று அவருடைய திராணியை பார்க்கிறாராம். தாங்கி கொள்ளக்கூடிய பலன் இருக்கிறதா? இப்படியெல்லாம் தேவன் பாருங்கள் நம்முடைய ஜனங்களை இப்படியெல்லாம் பார்க்கின்றார். ஆகையாலே தான் பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையிலே மிக கடுமையான போராட்டங்கள் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் அதை விட கொஞ்சமான போராட்டம் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட போராட்டங்களே இருக்காது, வேறு விதமாக இருக்கும். ஏனென்றால் எல்லோருக்கும், எல்லோருடைய குடும்ப வாழ்க்கையிலும் எல்லோருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் வருவதில்லை. அது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் அவ்வாறு இருக்குன்னா, தேவன் அவருடைய திராணியை பார்க்குறார். அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியுமா, இந்த சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று எல்லாவற்றையும் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியும் என்று தேவன் நிச்சயம் பண்ணின பிறகுதான் சாத்தானுக்கு உத்தரவு கொடுக்கின்றார், போய் என்ன செய்யலாம், நீ சோதிக்கலாம். அப்படி என்றால் எந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கரிசனை வைத்திருக்கிறார் பாருங்கள், அக்கறை வைத்திருக்கிறார். அதெல்லாம் அவருடைய ஜனங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு. ஆகையால் அவ்வாறான சூழ்நிலைகளிலே இப்படியெல்லாம் அந்த சோதனைகளை அவர் அனுப்பும் பொழுது, அனுமதிக்கும் பொழுது எந்த சோதனைகளும் சாத்தானிடத்திலிருந்து தான் வருகின்றது. ஆகையால் அவர் அந்த திராணியை பார்த்து அவர் சொல்லுகின்றார், ஒரு சிறிய பிள்ளை இருக்கின்றது, இந்த ஆலிசாண்ட பிள்ளை இருக்கிறது, இந்த ஆலிசாண்ட பிள்ளை இடத்திலே ஒரு 30 கிலோ வெயிட்டை இதை தூக்கண்டு சொல்லி எந்த பெற்றோரும் கொடுக்க மாட்டார்கள், யாரும் கொடுக்க மாட்டார்கள். இல்லாவிட்டால் அங்கே அந்த பிள்ளையிடத்திலே ஒரு ஓஎல் எக்ஸாமுக்குரிய பேப்பரை கொண்டு வந்து இதை நீ செய்து காட்டு என்று அந்த 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையிடத்திலே கொண்டு வந்து அந்த பேப்பரை கொடுத்தால் அந்த பிள்ளை அந்த பேப்பரை செய்ய முடியுமா? முடியாது. அதை செய்ய வேண்டுமென்றால் அது 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு பிள்ளைகளிடத்திலே ஒருவேளை கொடுக்கலாம், அது அதுக்குரிய அறிவு இருக்கிறதை போன. அவ்வாறு அந்த வாழ்க்கையிலே அந்த திராணி என்பதை தேவன் பார்க்கின்றாரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யார் பலவீனமாக இருக்கிறார், யார் கொஞ்சம் பலம் உள்ளவனாக இருக்கின்றான், யார் கொஞ்சம் தைரியம் உள்ளவனாக இருக்கின்றான் என்று இப்படியெல்லாம் பார்த்து 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 தான் அனுமதிக்கின்றார். ஆகையால் அப்படி என்றால் நாம் என்ன எண்ணக்கூடாது என்றால், நான் பலவீனன் என்றால் தேவன் எனக்கு என்ன செய்ய மாட்டார், சோதனைகளை அனுமதிக்க மாட்டார், நான் விழுந்து விடுவேன், நான் சோர்ந்து போய் விடுவேன் என்று அனுமதிக்க மாட்டார் என்று அவ்வாறு எண்ணக்கூடாது. தேவன் அனுமதிப்பார். எப்படி அனுமதிப்பார் என்றால், அந்த திராணிக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகளைத்தான் கர்த்தர் அனுமதிப்பார். ஏனென்றால் தாங்கிக் கொள்ளும்படியான, அதுக்கு தாங்கிக் கொள்ள வேண்டும், அடுத்தது அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான அந்த போக்கையும் தேவன் அந்த சோதனைகளுக்கூடாக உண்டு பண்ணி அவர் நடத்துகின்றார். ஆகையால் இப்படியெல்லாம் ஏன் பிசாசு நம்மை சோதிக்க வருகின்றார், தேவன் அந்த சோதனையை ஏன் அனுமதிக்கின்றார்? 2 காரியம். தேவன் ஏன் சாத்தான் நம்மை சோதிக்கும்படி கேட்கும் பொழுது ஏன் உத்தரவு கொடுக்கின்றார் என்றால், ஆண்டவர் சொல்வதை போல், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. சோதனைகள் மத்தியிலே நமக்கு விசுவாசம் நமக்கு பெருக வேண்டும், தேவனிடத்திலே நமக்கு விசுவாசம் பெருக வேண்டும். அங்கே நாம் பார்ப்பதை போல, நீங்கள் என் சகோதரரே பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்றறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சோதனைகளும் நம்முடைய விசுவாசத்தை தேவனிடத்திலே இன்னும் வளர்க்கும்படியான அந்த வாழ்க்கையிலே பொறுமையை நமக்கு கொடுக்கின்ற வாழ்வுதான். ஆகையாலே தான் தேவன் விடுகின்றார், போ, நாம் ஒரு ஓயல் பரீட்சையிலே ஒரு பிள்ளை போப்பதென்றால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்வோம், 10ஆம் ஆண்டிலேயோ இல்லாவிட்டால் அந்த ஓயல் துவங்குகின்ற காலத்திலேயோ என்ன செய்வோம், அநேக அந்த முன்னோடி பரீட்சைகளோ இல்லாவிட்டால் ஏற்கனவே
அந்த வைத்த அந்த பரீட்சை வினாத்தாள்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதை செய்து பழகி அதை நல்ல ஒரு பயிற்சிக்குள்ளே வர வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்து அதை கொடுத்து அதனுடைய அந்த சோதனைக்கு அது தயாராகும்படிக்கு நாம் செய்வதை போன்று தேவன் அவ்வாறெல்லாம் செய்து கொடுத்து அதையெல்லாம் அனுமதித்து என்ன செய்கின்றார், நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும். விசுவாசத்திலே நாம் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆகையால் அதெல்லாம் அந்த குகைக்குள்ளே போடப்பட்டு அந்த சுத்த பொன்னாக வெள்ளியாக மாறுகின்ற அந்த வாழ்வை போன்று அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர வேண்டும். ஆகையால் அந்த விசுவாசம் சோர்ந்து போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு ஏதுவாகத்தான் சாத்தான் நம்மை சோதிக்க அனுமதி கேட்கும் பொழுது தேவன் அதை கொடுக்கின்றார். இந்த வாழ்க்கையிலே இவ்வாறு நமக்கு சோதனைகள் வரும் பொழுது அதை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு அவர் சொல்லுகின்றார். யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். இப்படியெல்லாம் பிசாசு சோதனைகளை கொண்டு வரும் பொழுது அந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி அவன் சகிக்கின்றான்? அந்த சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது அப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அங்கே வியாதிகள், வேதனைகள், இதெல்லாம் வாழ்க்கையிலே அடுத்தடுத்து அங்கே மனுஷர்களால், சூழ்நிலைகளால், எங்களுடைய எல்லா காரியங்களுக்கூடாக வரும் பொழுதெல்லாம் அந்த சோதனைகளை எல்லாம் சகித்து வாழக்கூடிய, அதாவது என்ன சகித்து அங்கே தேவனிடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு அந்த சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அவன் அதையெல்லாம் அப்படி சகிக்கும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெயரை கொடுக்கின்றார்? உத்தமன். யாராவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களிலே, ஒரு பிரச்சனையிலே யாராவது அவருக்கு போய் பேசும் பொழுது, அந்த பிரச்சனையை குறித்து பேசும் பொழுது, அந்த பிரச்சனையை குறித்து ஏதாவது சொல்லும் பொழுது சிலர் என்ன சொல்வார்கள்? பெரிய உத்தமனை போல பேச வந்துட்டார், பெரிய உத்தமனை போல இவர் சொல்ல வந்துட்டார் என்று அவர்களை பார்த்து சில சந்தர்ப்பங்களிலே இப்படியெல்லாம் அந்த சொல்லுவார்களே, பெரிய உத்தமனை போல அவர் வந்துட்டேர் என்று சொல்லுவார்கள். என்ன காரணம் என்றால், அவனே வாழ்க்கையிலே ஒரு துன்பம், ஒரு சோதனை, ஒரு பாடுங்கிற வரும் பொழுது அவனே தானே அதிலே பொறுமை இல்லாமல், தானே அதிலே உண்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இப்பொழுது எங்களுக்கு இந்த சோதனை, இந்த பிரச்சனையிலே எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டார் என்று, பெரிய உத்தமனை போல வந்துட்டார் என்று அந்தவாறு சொல்லுவதை போலதான் இங்கே அவன் உத்தமன். என்ன உத்தமன்? எப்படி அவன் உத்தமனாய் மாறுகின்றான்? சோதனையிலே 2 விதம் இருக்கு. ஒன்று, இவ்வாறெல்லாம் பிசாசு கொண்டு வந்து தேவனுடைய நாமத்து நிமித்தம் நம்முடைய விசுவாசத்தை வாழ்க்கையிலே கட்டி எழுப்பும்படிக்கு தேவன் அனுமதிக்கின்ற சோதனைகள். தேவன் அங்கே அதற்கு கீழே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், வாசிப்போம். சோதிக்கப்படுகிற அவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் ஒரு மனுஷனையும் தேவன் சோதிப்பதல்ல. அதை அவர் அழுத்தமாய் சொல்லுகின்றார். சோதிக்கப்படுகிறவனும் ஐயோ ஆண்டவர் என்னை சோதிக்கின்றார், ஆண்டவர் எனக்கு இந்த துன்பத்தை தந்து விட்டார் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் இந்த வியாதியை தந்து விட்டார், ஆண்டவர் இந்த கஷ்டத்தை தந்து விட்டார், ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தந்து விட்டார் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கை கொடுத்து, தீமையை கொடுத்து யாரும் சோதிக்க தேவன் அவ்வாறு சோதிக்க மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையை, ஒரு கொள்ளை நோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையை, இல்லாவிட்டால் பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அவர்களுக்கு நாம் உருவாக்கி கொடுத்து அதையெல்லாம் பார்த்து கொண்டு எந்த பெற்றோரும் இருக்க விரும்ப மாட்டார்கள். அப்படியெல்லாம் விரும்புவது அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்கவும் முடியாது. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும் என்று கண்ணும் கருத்துமாக நாம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனும் அவ்வாறு தான் நமக்கு ஒரு துன்பங்களையும், கஷ்டங்களையும், வியாதிகளையும், பிரச்சனைகளையும் இதையெல்லாம் நமக்கு கொடுத்து தந்து கொண்டு அதையெல்லாம் பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவதற்கோ சந்தோஷப்படுவதற்கு தேவன் எந்த மனுஷனையும் பொல்லாங்கினாலே அவர் சோதிக்கிறவரே அல்ல.
ஒருவனையும் சோதிக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களிலே சிலர் என்ன செய்கின்றார்கள்? சோதனைகளை தாங்களாகவே உருவாக்கி கொள்ளுகின்றார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார், அவனவன் சுய இச்சையினாலே இழுக்குண்டு அவன் சோதிக்கப்படுகின்றான். அந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய நாம் வாசித்த அந்த கொரிந்தியர்கள் 10:13 நீங்கள் மேலே வாசித்து பார்த்தால் தெரியும். வேசித்தனம் பண்ணி 3000 பேர் அழிந்து போனார்கள். தேவனை பரீட்சை பார்த்து அழிந்து போனார்கள். சிலர் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறி அழிந்து போனார்கள். சிலர் பொல்லாங்கானவைகளை இச்சித்து அழிந்து போனார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் பொல்லாங்கானதை இச்சித்து விபச்சாரம் பண்ணி விக்கிரக ஆராதனை செய்து பாவம் செய்து இப்படியெல்லாம் துன்பத்தை தேடிக்கொண்டார்கள். இப்படியெல்லாம் துன்பத்தையும் மரணத்தையும் வியாதிகளையும் இப்படியெல்லாம் அவர்கள் தேடிக்கொண்டு படியினாலே அவர்கள் என்ன சொல்லக்கூடாது? தேவன் எங்களை சோதிக்கின்றார் என்று சொல்லக்கூடாது. ஒருவன் ஒரு இடத்திலே போய் கொள்ளை அடிக்கின்றான், இல்லாவிட்டால் ஒருவனை கொலை முயற்சியிலே ஈடுபட்டு ஒருவனை அங்கே கத்தியாலே குத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பாவத்துக்குரிய செயல்களுக்குள்ளாக அவன் நடந்து கொள்ளும் பொழுது அவனை போலீஸ் அவனை கைது பண்ணுகின்றது. கைது பண்ணி சட்டம் அவனை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போடுகின்றது. அந்த ஜெயிலுக்குள்ளே அவன் கிடந்து அவன் அங்கே சரியான ஒரு சுதந்திரம் இல்லாமல், சரியான ஒரு அங்கே விடுதலை இல்லாமல், நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்வு இல்லாமல் அங்கெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷன், கடவுளே ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று அவன் கேட்டால் அந்த கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது அவன் தானாக தேடிக்கொண்ட துன்பம், தானாக தேடிக்கொண்ட பாடுகள், தானாக தேடிக்கொண்ட கஷ்டம். காரணம் என்னென்றால் அவன் தன் சுய இச்சைக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் போய் அவன் தானாக துன்பங்களை தேடிக்கொண்டு அந்த துன்பங்கள் எல்லாம் தேவன் சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். இப்படியெல்லாம் சுய இச்சையாலே இழுக்கொண்டு போய் துன்பத்தை தேடிக்கொள்ளுகிறவர்களும் இருக்கின்றார்கள், பிரச்சனைகளை தேடிக்கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். யாரோ ஒருவனை பயக்கின்றார்கள். பயக்கும் பொழுது அவன் இவர்களுக்கு ஒரு தீமையை செய்து விடுகின்றான், இவர்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்து விடுகின்றான். இப்பொழுது அந்த நஷ்டம், அந்த தீமை எதனாலே உண்டானது? தேவன் சோதிக்கிறார் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் தீமையை நாமத்தான் உருவாக்கினோம், பகையை நாம உருவாக்கினோம், பிரச்சனையை நாம உருவாக்கினோம், தீமையான வாழ்க்கைக்குள்ளே நாம ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு மதுவானத்தையும் இல்லாவிட்டால் இந்த போதை வஸ்துக்களையும் பாவித்து குடித்து அந்த ஈரல் இல்லாமல் அருவாசி ஈரல் இல்லை, இல்லாவிட்டால் அங்கே ஒரு கேன்சர் வியாதி, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கொடிய வருத்தம், மரணத்துக்கு ஏதுவான காரியம், இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டு அந்த வைத்தியசாலையில் இருக்கிற மனுஷன், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வியாதியை தந்தீர், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை தந்தீர் என்று அவன் கேட்க முடியுமா? அந்த துன்பத்தை யார் தேடிக்கொண்டது? அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே போய் அந்த துன்பத்தை தேடிக்கொண்டான். கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம தேடிக்கொள்ளுகின்றதெல்லாம் அது நானாக தேடிக்கொள்ளுகின்ற அந்த சுயமாக நம்மளை ஒப்பு கொடுத்து சோதிக்கப்படுவது. நாம் நம்முடைய காரியங்கள், நம்முடைய பகுதிகளுக்காக சில நேரம் என்ன செய்கின்றோம்? கடன் படுகின்றோம். கடன் பட்டு பெரிய கடன் சுமை கூடி கடன் கொடுக்க முடியாதபடிக்கு நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அங்கே ஒழுங்கான வீட்டிலே நிறைவில்லை. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த கஷ்டத்தை ஏன் எனக்கு அனுமதித்தீர் என்று தேவனிடத்திலே கேட்க முடியுமா? யார் தேடிக்கொண்ட கஷ்டம்? அது நாம சுய இச்சையினாலே போய் கடன்பட்டு அங்கே நம்முடைய தகுதியை மீறி போய் நாம் தேடிக்கொண்ட துன்பங்கள் தான் அந்த துன்பங்கள். இப்படிப்பட்ட துன்பங்களைத்தான் அவர் சொல்லும்போது சொல்கிறார், அவனவன் சுய இச்சையினாலே இழுக்கொண்டு சோதிக்கப்படுகின்றான். மற்றபடி தேவன் இப்படியெல்லாம் தம்முடைய ஜனங்களை சோதிக்கிறவர் அல்ல. அப்படியெல்லாம் அவர் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கிறார் என்று சொன்னாலும் அந்த சோதனையை கூட எதற்கு அனுமதிக்கிறார் என்றால் அவருடைய விசுவாசம் இன்னும் தேவனுக்குள்ளே வளர வேண்டும் என்கின்ற காரியத்திற்காகவே இப்படிப்பட்ட சோதனைகளை அவர் அனுமதிக்கின்றார். அவ்வாறு அனுமதிக்கிறது தேவனுடைய காரியம். பிசாசு எதற்காக நம்மை சோதிக்கின்றான்? அந்த
வாழ்க்கையிலே அவன் சோதனைகள் மூலமாய் நம்மிடத்தில் 2 விஷயத்தை அவன் எதிர்பார்க்கின்றான். 2 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த 2 காரியம் என்னென்றால் நாம் பார்க்கின்றோம் யோபுவின் புஸ்தகத்திலே, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எல்லோரும் வேதத்தை திறந்து வார்த்தைகளை நீங்கள் அதை பார்த்து அதை படித்து அதை தியானம் செய்ய வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். இவை எல்லாவற்றிலும் ஜோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எந்த சோதனைகளிலுமே பிசாசு எதிர்பார்க்கின்ற 2 விஷயம். ஒன்று, அந்த சோதனைகளிலே நாம் பாவம் செய்ய வேண்டும். பாவம் செய்கிற என்ன, நமக்கு யாராவது ஒரு துன்பத்தை கொடுக்கும் பொழுது, கஷ்டத்தை கொடுக்கும் போது, பிரச்சனையை கொடுக்கும் பொழுது, ஒரு பாடுகளுக்குள் நடத்தும் பொழுது, இல்லாவிட்டால் நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும் பொழுது, ஏதாவது ஒரு நஷ்டம் வரும் பொழுது, பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது பாவம் செய்ய வேண்டும். பாவம் செய்ய வேண்டும், கோபப்படுவது, ஆத்திரப்படுவது, இல்லாவிட்டால் அங்கே முறுமுறுப்பது, குறை சொல்லுவது, அங்கே கவலைப்படுவது, அங்கே நமக்கு யாருமே இல்லை என்பதை போல அங்கே அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் ஒரு கைவிடப்பட்டவர்களைப் போல இவ்வாறெல்லாம் இருந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவது, அவிசுவாசமான வார்த்தைகளை கதைப்பது, இப்படியெல்லாம் அங்கே அவன் ஒன்று பாவம் செய்ய முடியும். அந்த மனிதர்களை அவன் எதிர்க்க முடியும். தனக்கு துன்பத்தை கொடுக்கின்ற மனிதர்களை எதிர்க்க முடியும், அவளை பகைக்க முடியும், அவர்கள் மேல் சமாதானம் இல்லாமல் வாழ முடியும், அவர்களை குறித்து முறுமுறுக்க முடியும், அவர்கள் மேல் எரிச்சல் அடைய முடியும், அவளை மன்னிக்காமல் வாழ முடியும், தீமைக்கு தீமை செய்ய முடியும், பதிலுக்கு பதில் செய்ய முடியும். ஒன்று சோதனைகளிலே முதலாவது ஒன்று பாவம் செய்வது. 2வது காரியம் தேவனை குறித்து குறை சொல்லுவது. எப்படி தேவனை குறித்து குறை சொல்லுவது? இன்றைக்கு சிலர் இந்த வாழ்க்கையிலே சில துன்பங்கள் வரும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள்? கடவுளே உமக்கு கண் இல்லையா? கடவுளே ஏன் இப்படியெல்லாம் எங்களை சோதிக்கிறீர்? ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு துன்பத்தை தருகிறீர்? உமக்கு கண் இல்லையா? இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றீரா? கடவுள் ஆண்டவரே, நீர் இப்படி இருந்தால் இதை நீர் எனக்கு அனுமதிக்கலாமா? இப்படியெல்லாம் ஒரு துன்பத்தை எனக்கு விடலாமா? இப்படியெல்லாம் கஷ்டத்தை விடலாமா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை தருகின்றீர்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை தருகிறீர்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வியாதியை தருகின்றீர் என்று தேவனை குறித்து குறை சொல், முறுமுறுப்பது. அதைத்தான் யோபுனுடைய வாழ்க்கையிலே பிசாசு அதைத்தான் எதிர்பார்த்தான். யோபுவுக்கு பாருங்கள் வந்த சோதனை எப்படிப்பட்டது. இந்த சோதனையை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு உச்சக்கட்ட சோதனையா இல்லாவிட்டால் சாதாரண சோதனையா? யோபுவுக்கு நடந்த சோதனை பெரிய எல்லாத்தையும் விட உச்சக்கட்டமா இல்லாவிட்டால் கொஞ்சம் சாதாரணமா? இது உச்சக்கட்டம். எடுத்த வாக்கிலே 8 பிள்ளைகளும் சாகிறார்கள் என்றால் ஒரு மனுஷன் தாங்கிக் கொள்ள முடியுமா? இங்கே உட்கார்ந்து இருக்கின்றீர்கள், ஒரு பிள்ளை செத்தால் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? ஒரு பிள்ளை செத்தால் பரவாயில்லை, 5 பிள்ளைகள் ஒன்றுதானே செத்து விட்டது, 4 பிள்ளை இருக்கென்று நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களா? இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் ஒரு பிள்ளையை கூட இழப்பதற்கு கூட நமக்கு அந்த அளவுக்கு கூட நமக்கு சக்தி இல்லை. அதை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவு கூட நமக்கு ஒரு தைரியம் இல்லை. 8 பிள்ளைகளும் ஒரே நாளிலே சாகிறார்கள் என்றால் அவன் மனுஷனாய் இருக்க முடியுமா? அவன் மனுஷன் அதை தாங்கினார் என்றால் பாருங்கள், இதெல்லாம் திடீரென்று எடுத்த வாக்குக்கு திடீரென்று ஒருவனுடைய வாழ்க்கையிலே நடந்தால் அவன் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருப்பானா இல்லாவிட்டால் ஒளிந்து போவானா? சொல்லுங்கள், ஒளிந்து போவான். ஆனால் யோபு அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்திருந்தார்? தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. என்றால் இந்த அளவு ஒரு உச்சக்கட்ட துன்பத்தை யோபு தாங்கினார் என்றால் சோதனை யோபுக்கு அப்பதான் வந்ததென்று நாம் எண்ணக்கூடாது. அப்பதான் அந்த சோதனை வந்தது என்று எண்ணக்கூடாது. தேவன் திராணிக்கு மேலாய் சோதிக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த யோபுவுக்கு இவ்வளவு எல்லாமே அழிந்தும் இவன் தன்னை நம்புவானா, தன்னை விசுவாசிப்பானா, தனக்குள்ளே நிலைத்திருப்பானா என்றெல்லாம் அவன் சாத்தான் உத்தரவு கேட்கும் பொழுது தேவன் அதை எல்லாவற்றையும் பார்த்தார். தேவன்
போய் சோதி என்று சொல்லி சொன்னார். அவன் சோதித்தான். ஆனால் இந்த நேரத்திலே தான் அந்த பெரும் சோதனை அந்த நேரத்திலாம் ஜோபு எதிர்கொண்டார். அவ்வாறு அந்த நேரத்திலாம் ஜோபு அந்த சோதனை எதிர்கொண்டு முதல் கட்டமாக இருந்திருந்தால் ஜோவனுடைய முழு வாழ்க்கையே நாசமாய் போயிடும். ஏனென்றால் ஜோவனுடைய மனைவியை பாருங்கள், அவள் வந்து சொல்லுகின்றாள், தேவன் என்று இனி என்னத்துக்கு உமக்கு ஆண்டவர், இனி என்னத்துக்கு உமக்கு கடவுள், நீர் கடவுளை விசுவாசித்தால் இப்படியெல்லாம் பிள்ளைகளை செத்து சொத்து எல்லாம் அழிந்து உமக்கும் இப்படிப்பட்ட வியாதியை அவர் தந்து இப்படியெல்லாம் வாழ வேண்டும், தேவனை தூசித்து போட்டு செத்து போகும், இனி வாழ்க்கையே வேண்டாம் என்று அவள் தேவனை தூசிக்கின்றாள். அவள் பாவம் செய்கின்றாள். புருஷனே செத்து போக சொல்லி அவள் அவ்வாறெல்லாம் பேசுகின்றாள். ஆனால் அதே மனுஷியத்திலே ஜோபு இருந்தார். ஏன் ஜோபுவுக்கு இந்த சூழ்நிலையிலே அவ்வளவு நிதானமாக ஜோபு ஏன் இருந்தார் என்றால், அன்றைக்குத்தான் ஜோபு சோதனையை சந்திக்கவில்லை. பாருங்கள், அந்த சாத்தான் வந்து அந்த ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது அந்த ஜோவின் புஸ்தகத்திலே அந்த 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, 1வது வசனம், ஊத் தேசத்திலே ஜோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் உத்தமன். யாக்கோபில் என்ன பார்த்தோம்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு இங்கே ஆண்டவர் சாத்தானுக்கு சொல்லுகிற பாருங்கள், அவன் உத்தமன். அவன் உத்தமன் என்றால் எதை அவர் சொல்லுகிறார் என்றால், எத்தனையோ சோதனைகளை எல்லாம் சகித்து வாழ்ந்த மனுஷன். அவன் அதையெல்லாம் வேதத்திலே எழுதவில்லை. ஜோபு இதற்கு முன்னுக்கு எவ்வளவு சோதனைகள் எல்லாம் சகித்தார் என்று எழுதவில்லை. அவர் தொழில் ரீதியாக எவ்வளவு சோதனைகளை சோதிக்கப்பட்டிருக்க முடியும், குடும்ப வாழ்விலே எவ்வளவாய் சோதிக்கப்பட்டிருக்க முடியும், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவ்வளவாய் சோதிக்கப்பட்டிருக்க முடியும், அவருடைய வேலையாட்கள் மூலமாய் சோதிக்கப்பட்டிருக்க முடியும், அவருடைய பொருள் பணம் ரீதியாய் எவ்வளவு எதிர்ப்புகள் மனிதர்களை சந்தித்திருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சோதிக்கப்பட்டார். அப்படியெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டு அந்த சோதனைகள் எல்லாம் சகித்து அவர் நடைமுறை வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டு வருகும் பொழுதுதான் ஜோபுடைய திராணியை பார்க்கின்றார். சாத்தான் இப்பொழுது கேட்கின்றார், நான் இப்படித்தான் போய் சோதிக்க போகின்றேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ தாராளமாய் போய் சோதிக்கலாம். ஏனென்றால் கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்தது, இவன் என்ன துன்பம் வந்தாலும் இவன் பாவம் செய்ய மாட்டான், தன்னை குறை சொல்ல மாட்டான். ஏனென்றால் இவன் ஏற்கனவே சோதனைகளை சகித்து வாழ்ந்த உத்தமன். அவன் உத்தமனாய் விளங்கிவிட்டான். ஆகையாலே தான் ஆண்டவர் கர்த்தர் சாத்தானிடத்திலே சொல்லுகிறார், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற அந்த தாசன் மேல் கவனம் வைத்தாயோ என்று அவர் கேட்பதை போன்றுதான். அத்தனை சோதனைகளே நடைமுறை வாழ்க்கையிலே ஜோபு சகித்து வாழ்ந்து உத்தமனாய் வாழ்ந்தபடியினாலே தான் இந்த உச்சக்கட்டமான சோதனையை ஜோபுவாலே எதிர்கொள்ள முடியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த திராணியை ஜோபுவுக்கு கொடுத்தார். அதையெல்லாம் பார்த்துத்தான் அந்த வேலியை திறந்து விட்டார். பிசாசுக்கு போ என்று உத்தரவை கொடுத்தார். பாருங்கள், ஒரு சோதனை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அவனை தேவனிடத்திலே கொண்டு நடத்துகின்றது. இத்தனை நாள் ஒரே நாளிலே இவ்வளவு சம்பவம் நடந்தும் அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து ஒரு குறை சொல்லவில்லை, பாவமும் செய்யவில்லை, கசப்பு கொள்ளவில்லை, ஆத்திரம் கொள்ளவில்லை, முறுமுறுக்கவில்லை, அந்த சூழ்நிலைகளை மனிதர்களை எல்லாம் பகைக்கவில்லை. அவர்கள் மேல் எல்லா சூழ்நிலைகளையும் பொறுமையாய் அவர் இருந்து அதையெல்லாம் கடந்து சென்றதே. இதுதான் சோதனை சகிக்கின்ற வாழ்வு. அவன் பாக்கியவான். இந்த வாழ்விலே தான் இன்றைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை பல மனிதர்களுக்கூடாக குடும்பத்திற்கூட எல்லா சூழலும் வருகின்றன. சிலருடைய குடும்பத்தில் சில கணவர்கள் கடினமானவர்களாக முரட்டு குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு சில மனைவிகள் அடங்காதவர்களாக இருப்பார்கள், எதிர்க்கின்றவர்களாக இருப்பார்கள். சில பக்கத்தில் சுற்றி இருக்கிற அவிசுவாசிகளிலே சிலர் மிக மோசமானவர்களாய், பகைக்கிறவர்களாய், தீமை செய்கிறவர்களாய்
இருப்பார்கள். இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு கணவனை அனுமதித்தீர், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு மனைவியை ஏன் தந்தீர், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பெற்றோர்களை ஏன் தந்தீர், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு துன்பமான சூழ்நிலையை ஏன் தந்தீர் என்று தேவனிடத்திலே நாம் கேள்வி கேட்க முடியுமா? அவ்வாறெல்லாம் கேள்வி கேட்பவர்கள் தேவனை குறை சொல்லுகின்ற வாழ்வு சகிக்க வேண்டும். அதை சகித்து வாழ வேண்டும். பொறுமையாக இருந்து அதையெல்லாம் சகித்து 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 வாழுகின்ற ஜீவியம். அவ்வாறான வாழ்விலே ஜோபு அந்த சாத்தான் ஒருவனையும் விட்டு வைக்க மாட்டான், எல்லோரையும் சோதிப்பான். அவன் இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை, ஆதாமவாளையும் விட்டு வைக்கவில்லை. அங்கும் போய் என்ன செய்தான்? அங்கும் அவன் தேவனை குறித்து தவறான முறுமுறுக்கக்கூடிய எண்ணத்தை காட்டினான். இதையெல்லாம் உங்களுக்கு நன்மை வரும் என்று தேவன் அறிவார். அவருக்கு தெரிந்திருந்தும் உங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு வைத்திருக்கின்றார், இதை சாப்பிடக்கூடாது வைத்திருக்கின்றார். தேவன் எவ்வளவு பொல்லாதவர் பாருங்கள் என்று அந்த ஏவாளுக்கு போய் தேவனை ஒரு பிழையானவரை போல அங்கே காண்பிக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அந்த சோதனையிலே விழுந்து விட்டார்கள். ஓ, தேவன் எங்களுக்கு இதை நல்லதை அவர் மறைத்து விட்டார் என்று அவர்கள் தேவனை தவறாக பார்க்க ஆரம்பித்தார்கள். வாழ்க்கையிலே எந்த சோதனைகளும் தேவனை நாம் தவறாக பார்ப்பதற்கும் அவருடைய நடத்துதலை தவறாக பார்ப்பதற்கும், இல்லாவிட்டால் நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து நம்முடைய நிதானத்தை இழந்து பாவம் செய்வதற்கு ஏதுவாகத்தான் எந்த சோதனைகளும் மனிதர்களுக்கூடாகவும் வருகின்றது, சூழ்நிலைகளுக்கூடாகவும் வருகின்றது, நாம் செய்கின்ற தொழில்களுக்கூடாகவும் வருகின்றது, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை கூடாகவும் வருகின்றது. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டு என்ன சொல்ல முடியும்? ஏன் ஆண்டவரே எனக்கெல்லாம் இந்த வியாதியை ஏன் எனக்கு தந்துகின்றிருக்கிறேன், எனக்கு இப்படியெல்லாம் வேதனையை தருகின்றீர் என்று அவ்வாறெல்லாம் சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையே செய்வார், பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அதெல்லாம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறதுங்கிறதை அறிந்து நாம் மிக கவனமாக அந்த சோதனைகள் மத்தியிலே நாம் கவனமாய் வாழ்ந்து அதை நாம் ஜெயிக்கும் பொழுது அவன் உத்தமன் என்று விளங்கி கர்த்தர் அவருடைய ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார், ஜீவனுக்குரிய அந்த கிரீடமுள்ள வாழ்வை கொடுப்பார். அவன் அவ்வாறு சூழ்நிலையிலே அந்த பிசாசு என்ன செய்யவில்லை, ஆண்டவராய் இயேசுவை கூட அவன் விட்டு வைக்கவில்லை. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அவர் வனாந்தரத்திலே பிசாசு அவரை சோதிக்கின்றான். 4ஆம் அதிகாரம், இங்கே 2வது வசனத்தை வாசிப்போம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு ஆண்டவரை சோதித்தான், 3 சோதித்தான். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளிடத்திலே பிசாசு ஆண்டவரை சோதித்த 3 சோதனைகள் என்ன என்றால் மலமன்று சொல்லுவார்கள். நாம் கூட பிசாசு ஆண்டவரை சோதித்த 3 சோதனை என்றால் அந்த 3 சோதனை சொல்லுவோம். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஏன் பிசாசு ஆண்டவரை சோதித்தான், எதற்காக சோதித்தான், அதெல்லாம் அவன் அந்த சோதனைகளை கொடுத்து அவர் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும், தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றுதானே நாம் நினைக்கின்றோம். சோதனைகளை பிசாசு கொடுக்கும் பொழுது அந்த சோதனைகளுக்கு தனக்கு அவன் இயேசு தன்னுடைய வார்த்தைகளுக்கு தனக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்று அந்த சோதனைகளை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று தானே நாம் அவ்வாறு எண்ணுகின்றோம். அப்படியா? இல்லாட்டா என்னத்துக்காக கொடுத்தான், எதற்காக கொடுத்தான் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சோதனையெல்லாம் கொடுத்தது இயேசு பிசாசு தனக்கு கீழ்ப்படியட்டும் என்று அவ்வாறு எண்ணி கொடுத்தானா, இல்லாவிட்டால் எதற்காக கொடுத்தான்? உத்தமராய் விளங்கும்படிக்கு, உத்தமராய் விளங்கும்படிக்கு பிசாசு சோதனையை அவன் கொண்டு வருவானா? பிதாவினிடத்திலிருந்து பிதாவின் சித்தத்தை எப்படியாவது செய்யாமல் போக வேண்டும். அப்படி என்றால் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் வேறு அதையெல்லாம் செய்யாமல் போகலாம், அப்படித்தானே? அப்போ அதாவது மொத்தத்திலே அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேறு எப்படியாவது பிதாவின்
காரியங்களை விட்டு தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று அப்படி தான் எல்லோரும் நாம் சிந்திக்க முடியும். அப்படி தான் நான் கூட ஒரு காலத்திலே அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த வார்த்தையிலே உள்ள காரியங்களை, சோதனையிலே உள்ள காரியங்களை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தி காட்டினார். இந்த சம்பவத்தை பாருங்கள். அவர் 40 நாள் ஒன்றும் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, உபவாசம் இருந்தார். அந்த உபவாசம் இருந்து 40 நாள் முடிந்த பிற்பாடு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்படித்தான் வாசிக்கின்றோம். இப்போது சரியான பசியிலே இருக்கின்றார். இந்த சரியான பசியில் இருக்கும் பொழுது பிசாசு வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், என்ன சொல்லுகிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த வார்த்தையை நாங்கள் பாவிக்கின்றார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்றால் இயேசுவுக்கு அவன் எதை இப்பொழுது சொல்ல விரும்புகிறான் என்றால், நீர் இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இருந்து மிக பசியோடு இருக்கின்றீர், சாப்பாடு இல்லாமல் இருக்கின்றீர், தள்ளாடி கொண்டிருக்கின்றீர், இப்படிப்பட்ட உங்களுடைய சரீரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சோர்விலே அங்கே தஞ்சக்கடாய் நீர் சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது நீர் தேவனுடைய குமாரன் இல்லையா? நீர் தேவனுடைய குமாரன் தானே. அந்த தேவன் நீர் இப்படியெல்லாம் பசியாய் இருப்பதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றாரே, உமக்கு ஆகாரம் தரக்கூடாதா? உமக்கு ஒரு உணவு தரக்கூடாதா? ஏன் அவர் உனக்கு தரவில்லை? ஏன் அதை கொடுக்கவில்லை? நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா? அப்படி இருந்தும் தேவனே உனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் சொல்லுகின்றேன், இந்த கல்லை அப்பமாக்கு. அவன் இப்பொழுது எதை இயேசுவனிடத்திலே கொண்டு வருகின்றான் பாருங்கள். தேவனை குறித்து அவன் குறை சொல்லுவதற்கு ஏதுவாக வருகின்றான். சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் எல்லாம் சபையில் இருக்கின்றீர்கள், நீங்கள் எல்லாம் விசுவாசிகள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தரலாமா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, உங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை அவர் தரலாமா? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை அவர் தரலாமா? வியாதியை தரலாமா என்று பிசாசு என்ன செய்கின்றான்? மனுஷர்களுக்கு கூடாக, நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா, அவருமே பசியிலே விடலாமா? உம்முடைய இந்த நிலையை கண்டும் இன்னும் உமக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, இன்னும் உமக்கு ஆகாரம் கொடுக்கவில்லையே என்று அவ்வாறு தேவனை குறித்து குறை சொல்லுவதற்கும், அடுத்த கட்டமாய் அவ்வாறு குறை சொல்லி சாத்தான் காட்டுகின்ற இந்த கல்லை அப்பமாக்கி விட்டால் அவனுக்கு கீழ்ப்படிந்து பாவமும் செய்து விடுவான். எப்படி சோதனையை எப்படி கையாளுகின்றான்? ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை. எனக்கு எது முக்கியம்? பிதாவினுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். தேவன் என்னை போஷிப்பார், தேவன் என்னை நடத்துவார், தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை எப்போதும் என்னோடு கூட இருக்கின்றார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசி சாத்தானை ஜெயித்தார். அடுத்த சோதனை பார்க்கின்றோம். அடுத்த சோதனை பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இரண்டாவது சோதனை, அவரை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி எதை காண்பிக்கின்றான்? உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் மகிமைகளையும் காண்பிக்கின்றார். ஏன் அவன் இயேசுவுக்கு அதை காண்பித்தான்? ஏன் காண்பித்தான் தெரியுமா? அவன் எங்கே பாருங்கள், சோதனையில் கூட அவன் எவ்வளவு நுணுக்கமாக நம்மளை வீழ்ச்சியடை செய்வதற்கு எவ்வளவு கவனமாக சோதனைகளை கையாளுகின்றான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவதைப் போல இயேசு அந்த தந்திரங்களெல்லாம் கவனமாய் அறிந்திருந்தார். அவன் கொண்டு போய் அவரை உயர்ந்த மலையிலே வைத்து கொண்டு உலகத்தை காட்டுகின்றான். உலகம் என்றால் என்ன? உலகத்தின் ராஜ்யங்கள், அவருடைய மகிமைகள். அந்த ராஜ்யங்கள் என்றால் அந்த பெரிய பெரிய ராஜ்யங்களை காட்டுகின்றான், பெரிய பெரிய அரண்மனைகளை காட்டுகின்றான், பெரிய பெரிய நாகரிகமான அந்த தேசங்களை காட்டுகின்றான், வளர்ச்சியடைந்த தேசங்களை காட்டுகின்றான். அவ்வாறு ஒரு வளமான வளர்ச்சி அடைந்த நல்ல வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய அப்படிப்பட்ட மகிமையெல்லாம் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் காட்டி, எதற்கு காட்டினான் தெரியுமா? அதையெல்லாம் அவன் காட்டிவிட்டு அவன் என்ன செய்தியை இயேசுவுக்கு அவன் கொடுத்தான் என்றால்,
இப்படியெல்லாம் இந்த பெரிய ராஜ்யங்களும் இந்த பெரிய வசதியான இடங்களும் அரண்மனைகளும் வசதியான ஒரு வாழ்வும் இருக்கும் பொழுது தேவன் உன்னை எங்கே கொண்டு போய் பிறக்க வைத்தார்? மாட்டுக்கொட்டிலே பிறக்க வைத்திருக்கின்றார். உன்னை எந்த குடும்பத்திலே கொண்டு வைத்திருக்கின்றார்? தச்சு வேலை செய்கின்ற ஒரு வறுமைப்பட்ட குடும்பத்திலே உன்னை கொண்டு போய் அந்த குடும்பத்திலே உன்னை வைத்திருக்கின்றார். உன்னை எங்கே வாழ வைத்திருக்கின்றார்? ஒரு நன்மையும் வாசம் இல்லாத இந்த நாசரேத்தூர் ஒரு பட்டிக்காட்டு, நாகரிகம் இல்லாத, படிப்பறிவு இல்லாத அந்த கிராமத்திலே உன்னை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கின்றார். பார், இத்தனை ராஜ்யங்களும் இத்தனை மகிமைகளும் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது இந்த ஒரு வசதியான ஒரு இடத்திலே உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கலாமே, இந்த ஒரு அரண்மனையிலே உன்னை வாழ வைத்திருக்கலாமே, இந்த ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உனக்கு தந்திருக்கலாமே. அதையெல்லாம் தேவன் ஏன் உனக்கு கொடுக்கவில்லை? ஏன் இப்படி உன்னை கொண்டு போய் ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கைக்குள்ளே ஏன் வைத்திருக்கின்றார்? சிலர் சூழ்நிலைகளிலே நாம் கூட பிசாசு என்ன காட்டுகின்றான்? பார், அவர்கள் இவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள், இவர்களது வசதியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாறு வருமானம் நடக்கின்றது, இவர்களுக்கு வாறு நன்றாயிருக்கின்றார்கள், உனக்கு மட்டும்தான் கஷ்டம், உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, உனக்கு மட்டும்தான் கடன், உனக்கு தான் தொழில் நடக்கவில்லை, உனக்கு மட்டும்தான் எப்பவும் வியாதி, உனக்கு மட்டும்தான் எப்பவும் துன்பம். ஏன் அவர்களைப் போல ஏன் உன்னை கொண்டு போய் தேவன் அவர்களைப் போன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஏன் உன்னை கொண்டே வைக்கக்கூடாது? இப்படி சொல்லும் பொழுது, காட்டும் பொழுது மனதிலே நாம் என்ன எண்ணுகின்றோம்? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி செய்கின்றார்? என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த இப்படி ஒரு சூழ்நிலையை கடவுள் எனக்கு அனுமதித்திருக்கின்றார் என்று தேவனை குறித்து முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றோம். அப்படித்தான் அவன் முறுமுறுக்க, தேவனை குறித்து முறுமுறுப்பதற்காகத்தான் இதையெல்லாம் அவன் காட்டினான், இப்படியெல்லாம் காட்டினான். அதையெல்லாம் இயேசு பார்த்தார். அந்த சோதனை தேவனை முறுமுறுக்க செய்ய போகின்றது. அப்போதான் சொல்லுகின்றான், எனக்கு இதெல்லாம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, யார் யாரே எங்கெங்கே எப்படி வசதியாக வைக்க வேண்டுமோ அவர்களை அங்கெங்கெல்லாம் வைப்பதற்கு என்னால் முடியும். என்னை பணிந்து கொள், தேவன் உனக்கு தராத வாழ்க்கையை நான் தருகின்றேன். அப்படி அந்த செய்தியிலே அதைத்தான் இயேசுவுக்கு அவன் கொடுத்தார். தேவன் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கவில்லை, நல்ல ஒரு இடத்தை கொடுக்கவில்லை, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுக்கவில்லை, நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுக்கவில்லை, நான் தருகின்றேன். அவர் செய்யாததை நான் உனக்கு செய்கின்றேன். ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா? இல்லை, அவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் எதை சொல்லுகின்றார்? வாழ்க்கையிலே என்ன துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள் என்னதான் வந்தாலும் அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதனை. நான் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு தேவனை ஆராதிக்கின்றேன், நான் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் தெய்வத்தை ஆராதிக்கின்றேன், அவர் என் வாழ்வை ஆசீர்வதிப்பார், அதிலே எனக்கு மகிழ்ச்சியை தருவார் என்று அந்த சோதனையிலும் அவர் பாவம் செய்யவில்லை. அடுத்த மூன்றாவது சோதனை வாசிப்போம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இந்த மூன்றாவது சோதனையிலும் அவரை கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையிலே நிறுத்தி, உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? தேவன் உனக்கு என்ன பாதுகாப்பை தந்திருக்கின்றார்? உனக்கு யார் இருக்கின்றார்கள்? உனக்கென்று என்ன இருக்கிறது? ஒரு பாதுகாப்புமே இல்லை. அதை வேணுமென்றால் நீ சோதித்து பார், நிரூபித்து பார்க்கும்படிக்கு குதி, பார்ப்போம், உம்மை தூதர்கள் தாங்குவார்கள் என்று சொல்லி இருக்கிறார் தானே. இதையெல்லாம் உனக்கு செய்யவில்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் உனக்கு கொடுக்கவில்லை, கடைசி இந்த பாதுகாப்பாவது உனக்கு இருக்கா? அதையாவது நீ நிரூபித்துக்கொள் என்று அந்த ஆலயத்திலே, தேவாலயத்து உப்பரியிலே கொண்டு நிறுத்தி குதித்து பார், தாங்குவார்களா பார்ப்போம். ஆண்டவர், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவரை சோதிக்காதே, அவர் எப்பவுமே அவர் காக்கின்றவர், நடத்துகின்றவர். சோதனைகளிலே இயேசுவை எப்படியெல்லாம் பிசாசு கொண்டு போய் அவரை பாவம் செய்ய வைத்து தேவனை குறித்து குறை சொல்ல வைக்கும்படிக்கு
முறுமுறுக்கும்படிக்கு எப்படியெல்லாம் கையாண்டான். அவரே அவ்வாறு கையாண்டான் என்றால் நம்மை விட்டு வைப்பானா? நம்மிடத்திலே எத்தனை அதிகமாய் நம்மை அந்த வலைகளுக்குள்ளே குளுத்தி பாவம் செய்யவும் தேவனை குறித்து முறுமுறுக்கவும் எப்படியெல்லாம் கொண்டு போவான். அந்த வாழ்க்கையிலே தான் விசுவாசத்தை நாம் காத்து கொண்டு தேவன் நல்லவர், எந்த சோதனைகளிலும் தேவன் நடத்துவார், அவர் உதவி செய்வார், அவர் பாதுகாப்பார், அவர் சகாயம் செய்வார் என்று அந்த துன்பங்கள் எல்லா சோதனைகளுக்கூடாகும் அந்த விசுவாசத்திலே நாம் வளர்ந்து தேவனுக்குள்ளே உத்தமர்களாய் விளங்கும்படிக்கு இந்த காலத்திலே வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் மிகவும் அதை கவனமாக அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து அந்த சோதனைகளிலே பாவம் செய்து விடாதபடிக்கு அதிலே கவனமாயிருந்து அந்த சோதனைக்காரனாகிய சாத்தானை ஜெயித்து இயேசு வெற்றி சிறந்ததைப் போல சோதனைகளை வென்று நாம் நம்முடைய விசுவாசத்திலே வேரூன்றி தேவனுக்குள்ளே வளரும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் சோதனைகளிலே நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோத்திரிக்கிறேன். நான் கேட்டது போல் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை தேவன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலுமே அவர் தராத ஒரு வாழ்க்கையை அவர் அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஜீவியம். ஏன்னு சொன்னால் சோதனை வந்தாலும் அதை தப்பித்து கொள்ளத்தக்கான ஒரு போக்கையும் வைத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு இயேசுவை பிசாசு அவன் சோதித்த ஒரு வாழ்க்கையெல்லாம் அவருக்கு ஒரு இல்லாத காரியங்களை காண்பித்து தான் அவன் சோதித்தான். இருக்கிறதை வைத்து சோதிக்கவில்லை, இல்லாத ஒன்றை காண்பித்தே அவன் சோதித்தான். அதே போல் இல்லாத ஒன்றை அங்கே காண்பித்துத்தான் அங்கே சோதிக்கிற வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய ஜீவியத்திலே பிசாசு இடைவெற ஒரு வாழ்க்கை. ஆகையால் எல்லாவற்றிற்கும் என்னோடய வாழ்க்கையிலே தேவன் காண்பித்த ஒன்று எது என்று சொன்னால், யோவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று நாம் யாக்கோபிலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்குற போல் உண்மையாய் அந்த பொறுமை தான் எல்லாத்துக்கும் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தை ஜெயமாய் மாற்றி அந்த சோதனையிலேருந்து ஜெயம் பெற முடியும். சோதனை ஒன்று வருது என்றால் அதிலே ஜெயம் பெறுற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றால் உண்மையாய் பொறுமை இருக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த சோதனையே வந்தாலும் அந்த சோதனையை தேவன் அங்கே எல்லாவற்றிற்கும் மேலாக தப்பித்து கொள்ளத்தக்கான ஒரு வழியை எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரே என்று ஒரு வாழ்க்கை. ஆகையால் இயேசுவிடத்திலே அவன் சொன்ன காரியமெல்லாம் அவருக்கு இல்லாத ஒன்றை கொடுக்கிறதற்குத்தான். அங்கே அந்த ஒரு வாழ்க்கையை இயேசு ஒரு காலம் விரும்பவில்லை. எந்த நிலை இருந்தாலும் பிதாவு தனக்கு அனுமதித்த காரியங்களிலே தான் பிதாவுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியத்திலும் அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடையவனாய் அந்த ஒரு வாழ்க்கையிலே பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எந்த சோதனையிலையும் பொறுமையாக இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனையே பற்றி கொண்டு தேவனையே சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லா சோதனையிலையும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளாக தேவனை வர நாட்கள் நடத்த தேவ கிருபை விசுவாசிக்கிறேன். நாமே தேவனுடைய நாம மையப்படுவதாக. ஆகியோன நாட்களிலே பேசிய வார்த்தையை போன்று ஒவ்வொரு மனிதனும் ஜீவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு சோதிக்கப்படும்படியான சூழ்நிலைக்குள்ளே அவனுக்கு தள்ளப்படக்கூடியான ஜீவத்துக்குள்ளே இங்கே கடந்து செல்கிறான். இந்த சபையிலே அங்கே இருந்து கொண்டு சபையை விட்டு வெளியிலே போகும்போதே அங்கே பவுலப்பஸ் சொன்னபோது பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்களும் கட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரகாரம் அங்கே நான் வெளியிலே போய் என்னுடைய குடும்பம் அங்கே உறவுகள்ன்ற மத்தியிலே நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையிலேயும் அந்த சூழ்நிலைக்குள்ளே நான் அங்கே முகம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியமாக இங்கே இருக்கிறது. இங்கே நாட்களில் இந்த பேசிய இந்த வார்த்தையை போன்று அங்கே ஆண்டவர் இந்த பேசிய அந்த யோபுடைய வார்த்தை அங்கே 2 காரியங்களே இங்கே ஜீவியத்தில் இங்கே கெட்டியாய் பிடித்து கொண்ட காரியங்கள். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்றான இந்த மேன்மையான இந்த ஜீவியம். அது எல்லாவற்றிலும் அங்கே குறை சொல்ல முடியாமோ இல்லை தன்னை தேவனுடைய சமூகத்திலிருந்து தூரப்படுத்த முடியாமோ அங்கே அவர் அங்கே இடம் கொடுக்க கூடாதபடிக்கு அந்த பொறுமையையும்
அந்த பக்தியையும் தேவ சமூகத்திலே கொண்டிருந்த அந்த உத்தமத்தையும் அவருடைய குடும்ப ஜீவியத்திலும் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அங்கே காத்து கொண்டது ஜீவியம். இதை சொன்ன இந்த வார்த்தை இங்கே 7 குமாரர் 3 குமாரத்திகள் அவருடைய ஒட்டகங்கள் எல்லாம் அங்கே அழிந்து போன பிற்பாடு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தைகள். அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஜீவ வாழ்க்கையில் இந்த உத்தமமான ஜீவியத்தை கெட்டியை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தை பாதுகாத்துக்கொள்ள தேவன் நம்ம உதவி விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். தேவன் இந்த காலை வேளையிலேயும் தந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலே தேவனுக்கு முன்பாக நான் சோதிக்கப்பட்டு பிசாசின் சோதனை கிரியிலே விழுப்புண்டு சிக்குண்டு சோதனையிலே விழுந்தவரான அந்த ஜீவியம் அவன் தானே சோதிக்கப்பட்டு விழுப்புண்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகின்றான். இந்த ஜீவியத்திலே தேவன் உணர்த்தியான அந்த வார்த்தை, சோதனை நேரத்திலே நானே என்னுடைய சோதனையிலே விழுந்துவிட்டு தேவனை தூசிக்கிறதான அந்த ஜீவியம், தேவனை குறை சொல்கிறான அந்த ஜீவியம். கடந்த நாட்களிலே சில காரியங்கள் நிமித்தம் நான் சோதிக்கப்படுகிறான அந்த ஜீவியம், தேவனை தூசித்து தேவனை குறை சொல்கிறான அந்த ஆவிலே காணப்பட்டேன். தேவன் இந்த காலை வேளையிலே அருமையான வார்த்தையை தந்தார். யோவை போன்றான உத்தமமான அந்த ஜீவியம் என்னுடைய இதயத்தில் இருக்கிறதா என்பதை என்னை நான் நியாயந்திக்கும்படியாக தேவன் இந்த வார்த்தையை தந்தார். வெளிவரும் காலைகளிலே நானும் பிசாசின் சோதனைகளிலே நான் என்னை சோதித்து தேவனுக்கு முன்பாக உத்தமமாக மாறவே விசுவாசிக்கிறேன். இப்படி வாழவே வாஞ்சிக்கிறேன். தேவன் அந்த வார்த்தைக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நான் கர்த்தருடைய நாம எப்பொழுதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாக இங்கே என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தியது. என்னுடைய ஜீவியத்திலே கடந்த காலங்களிலே நான் என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டதெல்லாம் தேவனால் அனுமதிக்கப்படுறதான அந்த சோதனை என்பது என்னுடைய ஜீவியத்திலே நிகழும்போது நான் எனக்குள்ளே நிதானித்தவனாய் தேவன் என்னை புடமிடுவதற்காக அனுமதிக்கிறார் என்று எண்ணிக்கொண்ட போதெல்லாம் அதற்கேற்ற தப்புவிக்கும்படியான அந்த வழிகளை தேவன் அங்கே எனக்கு தந்திருந்தார். அதன் மூலமாய் நான் தப்பித்து கொண்டேன். ஆனால் என்னுடைய சிந்தையினால் அங்கே என்னுடைய இச்சையினால் இழுப்புண்டு சென்ற போதெல்லாம் எனக்கு நிகழ்ந்த அந்த சோதனைகள் அத்தனையும் எனக்கு நஷ்டஈடாகவும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இழக்கும்படியான ஒரு நிலையுமே அது காண்பித்திருந்தது. இன்றைய காலை வேளையிலே தேவன் பேசிய வார்த்தையிலே நான் அதை அதிகமாக உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தேவன் தன்னுடைய சமூகத்திலே நான் நிற்கும்படிக்கும், தேவனை நான் தூசியாதபடிக்கும், தேவனை நான் எப்போதும் குறை சொல்லாதபடிக்கும் இருக்க வேண்டும் என்கிறதான அந்த முக்கிய காரணத்துக்காகவே தேவன் இந்த காலை வேளையில் பேசிக்கிறார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நாட்களில் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை நானும் கடைப்பிடிப்பேன் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் உதவிச்சார். அவையானவர் இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் சோதனை குறித்து பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் என்னுடைய காரியங்கள் அனைத்தும் ஆண்டவர் எனக்குள்ளாய் என்னுடைய சூழ்நிலைகளும் எனக்குள்ளான ஜீவியத்தை குறித்து ஆண்டவர் எல்லாம் அவன் திராணிக்கு தக்கனாகவே ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையை உருவாக்குறார் என்பதை அவையானவர் இந்த காலை வேளையில் பேசினார். எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கு எனக்கு நேரடியான சோதனை ஒருபோதுமே என்னுடைய திராணிக்கு மேலாகவோ அல்லது எனக்கு அது ஒரு பாரமான ஒரு சோதனையாகவோ அமையாது என்பதை இந்த காலை வேளையில் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் அதை நான் அறிந்து கொண்டேன். எப்போதெல்லாம் எனக்குள்ளாய் நேரிட சோதனை அனைத்துமே எல்லாமே என்னுடைய திராணிக்கு தக்கதாகவும் ஆண்டவர் எனக்கு அனுமதித்த ஒரு காரியத்தை எப்போதுமே இந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும்னு ஒரு நம்பிக்கையை மட்டுமே ஆண்டவர் எனக்குள்ளே எதிர்பார்ப்புடன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இந்த சூழ்நிலையிலே அவர் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே என்னுடைய சூழ்நிலைக்கே நான் தாறுமாறாய் நான் மாறிவிடுவேன்னு சொன்னால் அதை எவ்வளவோ ஒரு அபாத்திரமான ஒரு காரியமாய் மாறும். அவருடைய எதிர்பார்ப்பே எவ்வளோ ஒரு தலைகளாய் மாறிவிடும். என்னுடைய சோதனைகள் நிமித்தம் நான் எத்தனை பேரை நான் எனக்குள்ளாய் என்னுடைய ஆத்மாவை நான்
என்னுடைய வெளியிலே அல்லது வீட்டுக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்டு என் சோதனைகளுக்குள்ளாய் சகித்து நான் அவர்களை ஆதாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாய் எவ்வளோத்துக்குள்ளாய் கடந்து செல்கின்றிருக்கிறேன். நேற்றைய தினம் பேசும்போதும் என்னுடைய வாழ்க்கை அனைத்தும் நான் வாழக்கூடிய ஜீவியத்திலே இவ்வளவு வருடமும் என்னுடைய ஆத்மாவை நான் எவ்வளவு பேருக்குள்ளாய் நான் ஆதாயமாக்கி என்னுடைய ஆண்டவருடைய சத்தியத்தை எத்தனை பேருக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை பார்க்கும்போதும் எவ்வளவு ஒரு குறைவுள்ள மனுஷன், எவ்வளவு ஒரு இளனமான மனுஷனுக்குள்ளாகவே இந்த பூமியிலே வாழுகிறேன். ஒரு சகோதரன் ஒரு சுவிசேஷத்தில் ஒரு பிரசங்கம் நான் கேட்கும்போது பால் தினகரன் அவருடைய ஒரு பேசும்போது ஒரு சாட்சி ஒரு சகோதரன் சொன்னான், உண்மையான சம்பவத்தை இந்த விளையிலுமாய் அதை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதையும் எனக்கு அது பிரயோஜனமாக இருந்ததை இந்த விளையிலுமா அதை சொல்லும்படியாக நான் சகோதரிடம் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் மன்னித்துக்கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன். அது கதை என்னன்னு சொன்னால், ஒரு 10 வயசு சிறுவன் பிளட் கேன்சரில் ஒவ்வொரு முறையும் இரத்த மாற்றத்திற்காக ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போதும் ஒரு முறை பால் தினகரன் அவரை சுவிசேஷமாக சகோதரன் விஷயம் சொல்லும்போதும் கடைசியாக அவன் சொன்னது அவருடைய சொல்லி அவன் பிதாண்டபோது அவர் ஒரே ஜெபம் பண்ணி அவரிடத்தில் வந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவனுடைய 10வது வயதில் அவருக்கு பிறந்த நாள்னு தெரியாது. அப்பொழுது அவர் 10வது வயது பூர்த்தி செய்கிறதுக்கு முதல் நாளே டாக்டர் வந்து 10வது நாள் அந்த 10வது வயதண்டு டாக்டர் வந்து அந்த பிள்ளையை பார்க்கும்போது அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனுக்கு முன்பாய் நல்ல மகிழ்ச்சியாக இருந்தானாம். அப்பொழுது அவன் டாக்டரை பார்த்து கேட்ட கேள்வி, டாக்டர் நீங்கள் எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்ய வேண்டும், எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள், எனக்கு ஒரு உதவி மாத்திரம் செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்கும்போது அந்த டாக்டரிடம் அவன் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுது நான் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நீ இதை கேட்கிறாய், இன்னும் வருத்தத்தை குறித்து நீ கேட்காமல் இதே என்னிடத்தில் கேட்கிறாய் என்று சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா, உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லும்போது டாக்டர் சொன்னார், சரி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பிள்ளை கேட்டான், உண்மையாக சொல்லுங்கள், எனக்காக சொல்ல வேணும், உண்மையாக நான் ஆண்டவரை மனச்சாட்சியை ஒத்துக்கொண்டு சொல்லுங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னு சொல்லும்போது அவன் ஆம் நான் ஏற்றுக்கொள்வேன், சரி சொல்லுன்னு சொல்லும்போது அவன் சொன்னான், என் ஆசையெல்லாம் நிறைவேறிவிட்டது, 10 வயதில் நான் இருந்தேன், 10வது ஆளாக உங்களை நான் ஆதாயப்படுத்தி கொண்டேன், எனக்கு இதை விட மகிழ்ச்சியான காரியம் வேறொன்றும் இல்லை, நான் அதை ஆண்டவரிடம் நான் போகிறேன்னு சொல்லி அவன் உடனே அந்த சமூகத்திலே ஜீவனை விட்டு போன உடனே அந்த டாக்டர் உடனே மனம் மருந்தி உண்மையான ஒரு மனம் திரும்பலுக்குள்ளே கடந்து சென்று உண்மையாக ரட்சிப்பை அடைந்து கொண்டார். அப்பொழுது சகோதரன் வரும்போது அவரிடம் வந்து கேட்டார், இங்கே இதில் சின்ன புரிய இருந்தான் இங்கேன்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா அவர் மரித்து விட்டார் ஐயா என்று சொல்லும்போது அவர் வந்து ஒரு மரித்து விட்டார், இதே ஒரு சாட்சியாக இப்படி ஒரு காரியத்தை சொன்னார், இப்படி ஒரு காரியத்தை செய்த உடனே மரித்து விட்டான்னு சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள இன்ன வரைக்கும் அது இந்த சிறுவன் 10 வயதிலே 10 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என்னிடத்தில் இத்தனை வருடமும் எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி கொண்டேன் சொல்லி மன வருத்தத்துடன் வேதனையுடன் இந்நாள் வரையுமே மனக்குற்றத்துடன் நான் இருக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையை போல் எப்போதுமே தேவனுக்கு முன்பாக வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் நானே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், அந்த ஒரு காரணம் மாத்திரமே இருந்தது. தேவனுக்கு முன்பாக உண்மையும் நேர்மையுமாக இருந்து என் வழிகளை நான் சரியான முறையில் சரியான தேவனுக்கு ஏற்றபடி வாழத்தக்காக ஆவியான உதவி சிவான்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். அதிக நேரம் எடுத்ததுக்காக தேவன் சபையாரிடம் அனுப்பி கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலும் சோதனை நேர்கிறான வேளையில் சோதனையில் தோற்று போனவனாகத்தான் காணப்பட்டேன். சோதனை நேரும் பொழுது கடவுளை முழுமுழுத்தவனாய் காணப்பட்டேன். தேவன் காலை வேளையில் எனக்கான வார்த்தைகளை கொடுத்தார். எனினும் காலங்களில் சோதனை என்னை நேரும்போது சோதனையில் ஜெயம் கொள்வதற்கான பலனை தேவன் எனக்கு தருவார் என்றும், என்னுடைய வாழ்க்கையில் தேவனை தலையாய் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்த தேவன் தான் எனக்கு உதவி செய்வான்னு விசுவாசத்தோடு அறிக்கை நான். ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தை என்னையும் அதிகமாக இது உற்சாகப்படுத்தினது. சோதனைகள் எனக்கு ஏன் வருகிறது என்றால், நான் எனக்குள்ளே ஏன் வருது என்று கேட்கிறதுக்கா அல்ல, நான் இன்னும் தூய்மையாவதற்கும் என்னை உத்தமனாக்குவதற்குமே அங்கே தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை மகிமையாய் தேவன் இந்த சபையிலே வெளிப்படுத்தினார்.
அங்கே யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் துலங்கின அந்த ஜீவியம் அவனுடைய யோபின் மேலுள்ள ஒரு நம்பிக்கை, அவன் ஒரு காலமும் தன்னை தூசிக்க மாட்டான் என்கிற நம்பிக்கையை தேவன் யோபின் மீது அவர் வைத்திருந்தார். ஆகையால் சாத்தானை நீ போய் சோதிக்கும்படியாக அனுமதித்தான். அந்த ஒரு நிலையை எனக்குள்ளே ஆண்டவர் அனுமதிக்க முடியுமா என்பதை நான் எனக்குள்ளே சோதித்து பார்க்கும்படி ஆவியானோட சபையிலே இந்த வார்த்தையை கொடுத்தார். நானும் குறைவாக இருக்கிறதை நான் காணுகிறேன். நிச்சயம் ஒரு நாள் என்னை நிறைவுள்ளவனாய் தேவன் மாற்றுவார் என்பதை நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவி சொல்கிறாமே. தேவன் சபையில் எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோத்தரிக்கின்றேன். தேவன் சபையில் எடுத்த வார்த்தையானது தேவனை குற்றப்படுத்தாதபடி வாழ்கின்றான் அந்த வாழ்க்கையும், பாவம் செய்யாதபடி வாழ்கின்றான் அந்த வாழ்க்கையும் சோதனை மூலமே அது வருகிறது என்பதைத்தான் தேவன் இந்த காலவேளையிலே எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தான் நிலைகள். பிசாசனால் சோதிக்கப்படக்கூடிய அந்த சோதனைகளுக்கு தேவன் தப்பித்து கொள்ளக்கூடியான அந்த போக்கை உண்டு பண்ணி தருகின்றார். சுய இச்சையினால் எழுப்புண்டு நானாகவே சோதிக்கப்படுவான அந்த சோதனைகளுக்கு தேவன் அப்படியான ஒரு காரியத்தை தருவதில்லை என்பதைத்தான் நானும் ஒரு உணர்வுடையத்தக்காய் தேவன் இந்த காலவெளியிலே எனக்கும் பேசின நிலைகள். பிசாசனால் சோதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் அது தேவன் தப்பித்து கொள்ளத்துக்கான அந்த போக்கை உண்டு பண்ணி கொடுத்தான அந்த நிலைகள். ஆனால் நானாகவே சுய இச்சை நிமித்தம் என்னுடைய சுய ஆசை நிமித்தம் எழுப்புண்டு போகின்றான அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் அது பாவத்தில் விழக்கூடியான இந்த வாழ்வைத்தான் உண்டு பண்ண முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளி காண்பித்தான் நிலைகள். யோபு தன்னுடைய அந்த சகோதர பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த மனசளவில் கூட பாவம் செய்திருப்பார்கள்னு சொல்லி அவர்களை சுத்திகரிக்க கொண்டான வாழ்க்கையெல்லாம் யோபு முன்பாகவே பிள்ளைகளால் சோதிக்கப்படக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் பிள்ளைகள் பாவம் செய்தான அந்த நிலைகளிலும் யோபு ஏற்கனவே முன்பாகவே பிள்ளைகளினால் அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் காண்பித்தார். தேவன் யோபு அநேகமான சோதனைகளை சகித்து வாழ்ந்த நிமித்தமே அது உத்தமன் என்று சொல்லி விளங்கினான் அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் காண்பித்தார். நானும் சோதிக்கப்படக்கூடிய நேரங்களில் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த வாழ்க்கையெல்லாம் அது ஒரு பொய் நிறைந்த அந்த வாழ்க்கையும் அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையும் என்பதை தான் தேவன் எனக்கு காண்பித்தான் நிலைகள். நான் சோதிக்கப்படக்கூடிய நிலங்களில் தேவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கின்றார்னு சொல்லி தேவனை ஒரு அவிசுவாசம் கொண்டான அந்த வார்த்தை நிமித்தம் தேவனை குற்றப்படுத்துகிறான வாழ்க்கையிலே பாவம் பிறந்தான அந்த வாழ்க்கையை தான் உண்டு பண்ண முடியும் என்பதைத்தான் தேவன் எனக்கு உணர்வடையும்படி செய்தான அந்த வாழ்க்கையை தேவன் வருகிற நாட்களிலும் நான் சோதிக்கப்படக்கூடிய நேரங்களில் அந்த விசுவாசம் உள்ளான அந்த வாழ்க்கையை விட்டு விலகாதபடி தேவனை குற்றப்படுத்தாதபடி முறுமுறுக்காத அந்த வாழ்க்கையிலே தேவன் என்னை ஒரு விசுவாசத்தின் பாதையிலே அவருடைய விலனை தந்து தாங்குவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் சோத்திரம் தேவன் சபையில் வாசி இன்றைய நாட்களில் இதயத்திலும் ஒரு வெளிச்சத்தை தேவன் தரும்படியாக தேவன் பேசினார். இங்கே சோதனையை கொடுக்கிறவன் பிசாசு, ஆனால் அதை தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் தூசிப்பதெல்லாம் தேவனைத்தான். ஏனென்று சொன்னால் தேவன் கொடுக்கிற சோதனை என்று எண்ணுகிற ஒரு மூடத்தனமான அந்த வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் நான் வாழுகிறான அந்த நேரத்திலே தேவன் அதிகமாக என்னோட இங்கே இடைப்பட்ட காரியமில்லா சோதனைகளை அவர் அனுமதித்தாலும் அதிலே தப்பித்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையிலையும் தேவன் அங்கே கொடுக்கிறார். என்னுடைய பலன் எப்படி இருக்கிறதோ அந்த பிரகாரமே தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதை நான் உணராதவனாய் இங்கே மிகப்பெரிய சோதனை என்று நான் இதயத்திலே என்னை நான் எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு வராத சோதனை எனக்கு இங்கே தேவன் அனுமதிக்கிறாருங்கிறான அந்த மூடத்தனமான வாழ்க்கையோடு நான் கடந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறான நிலை நான் உணரும்படியாய் தேவன் அதிகமாக என்னோடு பேசினார். இங்கே தேவன் கொடுக்குற சோதனையெல்லாம் அனுமதிக்கிற சோதனையெல்லாம் நான் உத்தமன் என்று விளங்கும் வரை மட்டும்தான். நான் உத்தமன் என்று அதில் விளங்குவதற்கு ஏதுவாக இங்கே நான் அதை தப்புவிக்கும்படியாக தேவன் என்னிலே அன்பாக இருக்கிறார். இங்கே நாட்களிலே அவருடைய அன்பை குறித்து இங்கே தீர்க்கதரிசனமாய் தேவன் அங்கே பேசும்போது இங்கே சமுத்திரம் போன்று இங்கே நிரம்பி வளைந்திருக்கக்கூடியான அந்த அன்பை நான் இங்கே ஓடோடி போய் அதை அள்ளி பருகும்போது என்னுடைய நித்திய காலம் முழுவதும் அந்த அன்பின் நீரை நான் பருகிக்கொண்டே இருக்கும்போது நான் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் தேவனுக்குள்ளாய் அன்பை பகிர்கிற ஒரு மனுஷனாக இங்கே இருந்துவிட முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஆவியோடு நான் வருகிற நாட்களிலே அந்த அன்பை நான் பருகிற ஒரு மனுஷனாக இங்கே இருக்கும்போது மட்டுமே நித்திய வாழ்வுக்குள்ளாய் நான் சென்று விடுவதற்கு ஏதுவாக தேவன் மறுநாள் நடத்துவான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர் சோத்திரம். தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் இந்த சபையிலே தேவன் சகோதரன் மூலம் பேசும்பொழுது என்னுடைய ஜீவியத்திலே நான் விசுவாசத்திலே எவ்வளோ தேவனுக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை தேவன் இந்த கால வேளையிலும் என்னோடு பேசினார். அங்கே யோபுவுக்கு அங்கே
ஒரு சோதனைகள் வரும்பொழுது அங்கே பிசாசானவன் அங்கே ஆண்டவருடைய அனுமதி பெற்றுத்தான் அங்கே யோபுவை வந்து சோதித்தார். ஆனால் அங்கே தேவனுக்கு அந்த யோபு குறித்ததான அந்த ஒரு நம்பிக்கை தேவனுக்குள்ளே இருந்தது. என்று சொன்னால் அவன் எப்படியாவது விழுந்து போக மாட்டார், எனக்குள்ள உறுதியாக நிற்பேன் என்றதை தேவன் அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். அந்த நம்பிக்கையில் தான் அங்கே சாத்தானே அங்கே போய் சோதி என்று சொன்னார். அங்கே அவர் சோதிக்கும் பொழுது தேவன் அங்கே அந்த யோபு கொடுத்தான அந்த நம்பிக்கை அங்கே அந்த யோபு அந்த பிசாசானவன் கொண்டு வர்றான ஒவ்வொரு சூழ்நிலையிலே அங்கே ஜெயம் பெற்றார். அங்கே என்னுடைய ஜீவியத்திலேயும் அங்கே ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுது அங்கே தேவன் என்னிலே எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார், எவ்வளோ நான் தேவனுக்குள்ள விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறேன் என்பதை தான் தேவன் என்னுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அங்கே என்னுடைய அந்த யோபுக்கு வந்தான சூழ்நிலைகள் இவ்வளவு, ஆனால் அது உச்சகட்டமான சோதனைகள். ஆனால் தேவன் இந்த காலவேளையிலும் அந்த யோபை குறித்து பேசினார். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தேவன் இந்த காலவேளையிலும் எனக்கு உணர்த்தினார். நானும் இனி வரும் நாட்களையும் எனக்குள்ளாக சோதனைகள் வரும்பொழுது நான் அங்கே உடனே நிதானிக்கத்தக்கதா இந்த சோதனை எப்படி வருது, தேவன் தான் அங்கே என்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறார், நான் விழுந்து போக மாட்டேன் என்ற தேவன் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை நான் உடனே உணர்ந்து அந்த சோதனை வரும்பொழுது அந்த யோபை போல ஜெயம் பெற்று வாழத்தக்கதான ஜீவியத்துக்குள்ளாக இனி வரும் நாட்களை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு சோதனையை சகித்து வாழுகிறான அந்த வாழ்விலே எந்தளவாய் என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய வாழ்விலே நான் அங்கே ஆவிக்குரிய வாழ்விலே அங்கே வளர்ச்சியுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாயானவர் காலை வேளையிலே நான் உணர்வடைய முடியாது தேவன் பேசினான். தேவனுடைய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனிடத்திலே அங்கே உத்தரவு கேட்கிறதான அந்த காரியங்களிலே தேவன் அங்கே உத்தரவு கொடுக்கிறதான அந்த காரியங்கள் மத்தியிலே நான் அங்கே என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த திராணியின் அளவு அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு உத்தமன் என்று சொல்லத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வாழ்விலே அந்த சோதனைகளை சகித்து வாழத்தக்கதுக்கு ஏதுவாக தேவன் இன்றைக்கு என்னை நம்பத்தக்கதுக்கு ஏதுவான அந்த ஒரு திராணியை உள்ள ஒரு மனுஷனாய் அந்த சோதனைகளை சகித்து அங்கே வளர்ச்சியை நோக்கி செல்கிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த காலை வேளையில் என்னோட இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உத்தமன் என்று சொல்லுகிறான் அந்த வாழ்க்கைக்கு தேவையானதென்றாம் அங்கே சோதனையை சகித்து வாழுகிறான அந்த வாழ்க்கை மூலமாகத்தான் அங்கே கிடைத்து விட முடியும். அப்பேற்பட்டான அந்த பாக்கியம் நிறைந்தான அந்த வாழ்வு இன்றைக்கு தேவன் அந்த வாழ்வையே விரும்பி அந்த சோதனைகளை அங்கே சகித்து வாழத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வேலனை தந்து நடத்துகிறான் அந்த வாழ்விலே இன்றைக்கு நாள்தோறும் அங்கே ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு வாழ்வு. அங்கே ஒரு பாடசாலையிலே கல்வி வைக்கிறான் ஒரு மாணவன், அங்கே அவன் கல்வி வைக்கிறான் அந்த நாட்கள் முழுவதும் ஒரே தரத்திலே அங்கே கல்வி கற்றுக்கொண்டே இருப்பது அங்கே அதை அந்த மாணவனுக்கு எந்த இடத்திலே அது மேன்மையை கொடுத்து விட முடியும். அதே போலவே தான் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவனிடத்திலே பிசாசானவன் அங்கே உத்தரவு கேட்கிறதான அந்த வாழ்விலே அங்கே தேவன் அங்கே என்னிடத்திலே கொண்டான அந்த நம்பிக்கையிலே இருக்கக்கூடியான அந்த வளர்ச்சி அந்த என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த திராணியினுடைய வளர்ச்சி அது எந்தளவாய் வளர்கிறதோ அப்பேற்பட்டான அந்த வாழ்வு தான் அங்கே என்னிடத்திலே தேவன் அங்கே உத்தமன் என்று சொல்லத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு வாழ்வை என்னிடத்திலே அதை காண்பிக்க முடியும் என்றால் அந்த காரியங்களை பரிசுத்தாயான காலை வேளையில் உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்கள் அந்த உத்தமன் என்றான அந்த வாழ்வு என்னிடத்திலே அது வெளிப்படத்தக்கதுக்கு ஏதுவாய் அங்கே அது என்னிடத்திலே காணப்படத்தக்கதுக்கு ஏதுவாய் சோதனைகளை சகித்து வாழத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வாழ்விலே தேவனுடைய கிருபையை பெற்று அவருடைய ஞானத்தை பெற்று வாழ பரிசுத்தாயான ஒரு நாட்களில் நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். உங்கள் நேசிக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய குமாரனுடைய ஜீவனிலே பங்கு கொண்ட நாங்கள் நம்முடைய குமாரனுடைய ஜீவனுக்கு நாங்களும் பங்குள்ள ஜனங்களாய் அவரை போன்று எங்கள் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாங்கள் ஜெயித்து ஆண்டவரே நம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் வேரூன்றி நிற்க எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் யாவரும் சோதனைகளை ஜெயித்து உத்தமர்களாய் மாறி நம்முடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். இயேசுவை போன்று சோதனைகளை வென்றவராய் அவருடைய பிதாவினுடைய சமூகத்திலே அவர் ஜெயித்தவராய் நாங்களும் ஜெயம் பெற்று சோதனைகளை வென்று நாங்களும் மக்கு மகிமையுள்ள ஜனங்களாய் ஜீவிக்க எங்கள் அன்றாட வாழ்விலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.